2 நாட்களுக்குள் முக்கியமான 2 முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி செய்தி வந்தது. சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய கைது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அதே வேளையில் IMFக்கு பொய் சொன்ன இலங்கை அதிகாரிகள் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது. அது குறித்தும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதோட இன்னும் ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று இருக்கிறது. அந்த செய்தியை கேட்டால் சிலவள உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். அதாவது என்னென்னா, ஒருத்தர் இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால், மலைப்பாம்பு குட்டிகள் இருக்குது தானே, அந்த குட்டிகளை தன்னுடைய உடம்புக்குள்ளே மறைச்சு எடுத்துக்கொண்டு உள்ளாடைக்குள்ளே வச்சு கொண்டு போயிருக்கார், பிடிபட்டு போனார். அதை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். SM சந்திரசேன என்று சொன்னால் அனுராதபுரமே நடுங்குமாம். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அனுராதபுரத்தை ஆட்சி செய்தவரான் SM சந்திரசேன, முன்னாள் அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், இன்னும் பல பதவிகளை வகித்தவர். அவர் இன்றைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கார். முதல்ல இன்றைய காலமே அவரை விசாரணைக்கு வர சொல்லி கடிதம் போடப்பட்டிருந்தது. அப்போ விசாரணைக்கு போயிட்டு சாட்சியங்கள் கொடுக்கத்தான் போனவர். போன இடத்துல எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு பெற போல நடக்குது. அதனால அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கார். சரி, அவர் செய்த குற்றம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலோட சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம். அதாவது 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த காலத்தில் இவர் என்ன செய்கிறார் சொன்னால், 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான, அதாவது 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான சோள விதைகள் இருக்கு தானே, அதை அனுராதபுரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முறை தவறி வழங்கினார் என்று சொல்லி, அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாமல் அல்லது அரசாங்கத்தில் பொய் கணக்கை காட்டி அந்த சோள விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கினார் என்று சொல்லி. இப்போ விவசாயிகளுக்கு சோள விதை வழங்குறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை எலெக்ஷனில் வெல்றதுக்காக அரசாங்கத்துக்கு பொய் கணக்கு காட்டி முறை தவறி வழங்கினதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அனுராதபுரத்தில் அதுக்கண்டு அதிகாரிகள் இருப்பினும் தானே, பிரதேச செயலக அதிகாரிகள், விவசாய அதிகாரிகள் என்று சொல்லி அதுக்குரிய முறையான அதிகாரிகள் இருப்பினும் தானே, அந்த அதிகாரிகளோட சண்டை பிடிச்சு அவர்களை மதிக்காமல் அவர்களை அவமதிச்சு போட்டு தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த சோள விதைகளை வழங்கினார். இதுதான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் கொஞ்ச காலமாக நடந்து கொண்டு வந்தது. இவரும் போயிட்டு சாட்சிகள் சொல்லி கொண்டு வந்தவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று மாலை அளவில் அவர் கொழும்பில் இருக்கக்கூடிய நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு சிலவேளை அவருக்கு இன்றைக்கு பிணை கிடைச்சிருக்கலாம், அல்லது அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கலாம். அது நீதிபதியினுடைய உத்தரவை பொறுத்தது, அவருடைய முடிவை பொறுத்தது. எனவே இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டாரா அல்லது விளக்கமறியலில் வைக்கப்பட்டாரா என்று சொல்லி தகவல் வெளிவரையில். எனவே SM சந்திரசேன, முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய சகோதரர் SM ரஞ்சித் என்று சொல்லி, அவர் வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். எனவே தேர்தலில் வெற்றி பெறுவதை இலக்காக வைத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு சோள விதைகளை தவறான முறையில் வழங்கியமைக்காக இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். IMF இலங்கைக்கான தன்னுடைய கடனின் 5வது பகுதியை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்ட செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இதுக்கு முதல் போட்ட காணொலியில் அது சம்பந்தமாக விரிவாக சொல்லியிருக்கிறேன். 350 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வழங்குறதுக்கு இப்போ IMF ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது IMF உங்களுக்கு தெரியும், இலங்கைக்கு கடன் கொடுக்கறது கட்டம் கட்டமாக தான் கொடுப்பினோம். அதாவது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி IMF ஒப்புக்கொண்டது இலங்கைக்கு கடன் கொடுக்கறதுக்கு. கடன் கொடுத்து இலங்கையை பொருளாதார கஷ்டத்திலிருந்து மீட்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி IMF முன் வந்தது. அதுக்குரிய முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இது எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். ஆனால் IMF ஒரேடியாக காசை தூக்கி அப்படியே கொடுக்காது. என்ன செய்யும் என்று சொன்னால், கட்டமாக தான் கொடுக்கும். முதல்ல கொஞ்சத்தை கொடுத்துட்டு கொடுத்த காசுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி கொண்டே இருப்பினோம். அதை பற்றி ஆய்வு செய்து கொண்டே இருப்பினோம். இலங்கை அதிகாரிகளை கூப்பிட்டு கணக்கு வழக்கில் கேட்கறது ஒரு பக்கம் இருக்கு. தங்கட பாட்டில் தங்களுடைய அதிகாரிகளை வச்சுக்கொண்டும் சில கண்காணிப்புகளை மேற்கொள்ளும் IMF. கட்டாயம் அந்த வேலை நடக்கும். எனவே முதல் கட்டமாக காசை கொடுத்துட்டு பிறகு மீளாய்வு செய்துட்டு பிறகு 2ஆம் கட்டம் காசு கொடுக்கிறது. பிறகு அதுக்கு ஒரு மீளாய்வு செய்து போட்டு 3ஆம் கட்டமாக காசு கொடுக்கிறது. இப்படியே கட்டமாக கொடுத்து இப்போ 4வது மதிப்பாய்வில் இவர்கள் பாஸ் பண்ண காரணத்தால் இப்பொழுது 5வது கட்ட காசு கொடுபட போகுது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால், IMF ஒரு அதிர்ச்சியான அறிக்கையோட வெளியிட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், முதல் 3 தவணைகள் இருக்குது தானே, 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவனுடைய காலத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க பொய்கள் சொல்லியிருக்கிறமாம் இலங்கை அதிகாரிகள். அதாவது
வந்து ஐஎம்எஃப் சொல்லுதான் இதை செய்யணும் இப்படி தான் செலவழிக்கணும்னு சொல்லி அதெல்லாம் செய்து முடிச்சுன்னு சொல்லி பொய்யான அறிக்கையை கொடுத்து பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறோம். ஏன்னு சொன்னால் காசை தொடர்ந்து வாங்குறதுக்காக. அதாவது இந்த பேச்சு வழக்கில் சொல்றது விபூதி அடிக்கிறேன்னு சொல்லி, அதாவது ஏமாத்துறது தான் அப்படி சொல்றது. எனவே ஐஎம்எஃப் நினைச்சிருக்கும் எங்களுக்கே நீங்கள் விபூதி அடிக்கிறீங்களான்னு சொல்லி பொய்யான கணக்கை காட்டி இப்போ வந்து ஐஎம்எஃப் அதை கண்டுபிடிச்சு இந்த அஞ்சாங்கட்ட காசு கொடுக்கக்குள்ள சேர்த்து அந்த தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி முதல் 3 தடவையும் வந்து பே காட்டியிருக்கிறவங்க என்று சொல்லி அதுக்கு பிறகு வந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்கிறது ஐஎம்எஃப். எனவே ஐஎம்எஃப் வந்து நெச்சு பார்த்துருக்கும் எங்களுக்கே நீங்கள் இப்படி ஏமாத்துறீங்கன்னு சொன்னா உங்களுடைய நாட்டில் வாழ்ற மக்களை வந்து நீங்க என்ன பாடுபடுத்துவீங்கன்னு சொல்லி தானே. அடுத்தது ஒரு வித்தியாசமான செய்தி. இந்த செய்தியை கேட்கக்குள்ள சில உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன் கேளுங்கோ. அதாவது வந்து தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக் இருக்குதானே, அங்கே வந்து ஸ்வர்ண பூமி சர்வதேச விமான நிலையம் என்ற ஒரு விமான நிலையம் இருக்குது, உங்களை எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து இலங்கையை சேர்ந்த ஒருவரை வந்து அதிகாரிகள் பிடிச்சிருக்கணும். அவருடைய பேர் வந்து ஷீகன், இலங்கையை சேர்ந்தவர் ஷீகன் என்றது அவருடைய பேர். அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் மலைப்பாம்புகளினுடைய குட்டி இருக்குதானே, குட்டி மலைப்பாம்புகள், அது 1 இல்லை 2 இல்லை 3 மலைப்பாம்பு குட்டி எடுத்து அதை வடிவா சுருட்டி ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு தன்னுடைய உள்ளாடைக்குள்ள வச்சு கொண்டு போயிருக்கார் தாய்லாந்துக்கு. போன இடத்துல வந்து பேங்காக்ல வச்சு பிடிபட்டு போனார். இன்னார் ஏர்போர்ட்டுக்கு வாராருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே தாய்லாந்து அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வந்ததாம். ஏன்னு சொன்னா இந்த ஷீகன் என்று சொல்லப்படுற நபர் வந்து ஏற்கனவே கொழும்பிலேயும் ஒருக்கா பிடிபட்டுக்கார். இந்த மாதிரி இவற்றை வேலை வந்து என்ன தெரியுமா, காட்டு விலங்குகள், காட்டு பிராணிகள், பறவைகள், பூச்சிகள் இதுகளை கடத்துறது, இதான் அவற்றை வேலை. அது என்னவோ தெரியல, சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே. இவருக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறது, காட்டு விலங்குகளை கடத்தி கொண்டு சில வழியே நல்ல விலைக்கு விற்கலாமோ இன்னும் தெரியல, விலை எவ்வளோ ரேட் போகுதுன்னு தெரியல, அதனால தான் தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கார். எனவே காட்டு விலங்குகள், பூச்சி புழுக்களை வந்து கடத்துறதுல வந்து இவர் ஒரு எக்ஸ்பர்ட் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏற்கனவே இவருக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்காம் இந்த மாதிரி கடத்தல் என்று சொல்லி. எனவே இவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வாரார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனேயே அந்த ஸ்வர்ண பூமி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அலர்ட்டாக இருந்திருக்கணும். சரியென்று ஆளை செக் பண்ணி அந்த ஸ்கேனிங் மெஷினுக்களால் இப்போ உள்ளுக்குள்ள விட்டா ஸ்கேனிங் மெஷினில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது வழக்கம் போல அது அலாம் அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கிரீன் லைட் எரிஞ்சிருக்குது. அவர் கொஞ்சம் வந்துட்டார். அப்போ அந்த அதிகாரிகளுக்கு வந்து சந்தேகம் தீரையில என்ன செய்யணும், பாடி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி மேனுவலாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்குள்ள தான் பார்த்தா 3 மலைப்பாம்பு குட்டிகளை வந்து உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்துக்கார். அதை மீட்டெடுத்திருக்கணும் அதிகாரிகள். இப்போ வந்து அவர் கைது செய்யப்பட்டு தாய்லாந்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரியான மலைப்பாம்பு குட்டிகளை கொண்டு போகிறதுக்கு அதுக்கு முறையான அனுமதி எடுக்கணுமாம். 2 நாட்டு அரசாங்கங்கள்டையும் தாய்லாந்திலே அனுமதி எடுக்கணும், இலங்கையிலே அனுமதி எடுக்கணும். அனுமதி எடுத்து தான் இதெல்லாம் கொண்டு போக முடியும், இப்படியெல்லாம் ஒழிச்சு கொண்டு போக முடியான்னு சொல்லி இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரால் கடத்தப்பட்ட சில விலங்குகளோட பட்டியல் வந்து வெளியாகி இருக்குது. அதை நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். ஒன்று வந்து மீர் கட்ஸ்ன்னு சொல்லி, இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, எனக்கு இதை தமிழில் சொல்கிறது அப்படின்னு தெரியல, மீர் கட்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரியான சில குட்டிகளை வந்து கடத்தி கொண்டு போயிருக்கார். அதே போல் சுகக்ளைடர் என்று சொல்லி, அதுவும் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறதா, அதனுடைய தமிழ் பேர் எனக்கு தெரியல, சுகக்ளைடர். எனவே அதையும் கடத்தி கொண்டு போயிருக்கார். அடுத்தது வந்து சலமெண்டர், பார்க்குறதுக்கு இந்த ஓனான் பல்லியல் மாதிரி இருக்கும் சலமெண்டர், இப்போ பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான். இதையும் கடத்தியிருக்கார். அதே போல் முள்ளம்பன்றிகள் கடத்தியிருக்கார், அணில்கள், இந்த மாதிரி கடத்தாத விலங்குகளே இல்லை. இதெல்லாம் கடத்துறதான் இவருடைய வேலை. போய் காட்டுக்குள்ளே இருக்கிறதா நைஸாக இந்த மாதிரியான விலங்குகளை வந்து பிடிச்சி கொண்டு வர்றது, அல்லது மிருக காட்சி சாலைக்கு பார்க்க போகிற மாதிரி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து கடத்தி கொண்டு வர்றது. எனவே இலங்கையைச் சேர்ந்த ஷீகன் என்று சொல்லப்படுற இந்த விலங்கு கடத்துனர், அப்படிதான் சொல்ல வேண்டி இருக்குது, விலங்கு கடத்துனர் வந்து இப்போ தாய்லாந்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஜோஜி பார்த்து மட்டும் சொன்னால் ஒரு வகையில் இது பரவாயில்லை, இதுகளை கடத்துறது பரவாயில்லை. தேவையில்லாமல் கஞ்சாக்களையும் ஹெரோயினையும் போதைப் பொருட்களையும் கடத்தி கொண்டு போயிட்டு அதை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து எல்லாற்ற வாழ்க்கையும் கெடுக்கிறதும் பார்க்க இது பரவாயில்லை தானே. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.